வணக்கம். சமீபகால இந்திய வரலாற்றில் இவ்வளவு பெரிய மக்கள் பெருவெள்ளத்தை, அலைகடலில் திரண்டு வரக்கூடிய மக்கள் கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. அது ராகுலுக்காக திரண்டு கொண்டிருக்கிறது. ராகுல் மக்கள் பெருவெள்ளத்திற்கு மத்தியில் நிற்கிறார். மோடியும் தேர்தல் ஆணையமும் என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. பீகாரிலிருந்து வரக்கூடிய சில காட்சிகள் நீங்கள் சில நொடிகள் பாருங்களேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி நடக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்கிறார்கள். ஊராக போகிறாங்க. போய் ஒரு கேள்வியை அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் முன்வைக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து மக்களுடைய வாக்குகளை திருடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, இதை நீங்கள் நம்புகிறீர்களா? இதுதான் கேள்வி. இதற்கு என்ன பதிலளித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த ஊடகத்தினுடைய லிங்க் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்க போய் பாருங்க. ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதை நான் தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க. மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து எங்களுடைய வாக்குகளை திருடி இருக்கிறார்கள். திருடித்தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ராகுல் சொல்வது 100% உண்மை என்பதை அந்த மக்கள் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், எப்படிங்க ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும்? பீகார் தெருக்கள் வழியா சென்று கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. 2 பக்கத்திலிருந்து பூக்கள் வாரி வீசப்படுகின்றன. கொஞ்சம் காலம் கூட்டம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்வதற்கு மோடி அங்கே செல்கிறார். பீகாருக்குன்னு பல்வேறு நலத்திட்டங்களை நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுன்னு வட சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி எப்படியாவது பீகாரில் வெற்றி பெறலாம் என்று இருந்தவருக்கு ராகுல் காந்தி அங்கே ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ எல்லாம் வேண்டாப்பா, தயவு செஞ்சு வேண்டாம், நாங்கள் எல்லோரும் ராகுலுக்கு பின்னால் அப்படின்னு சொல்றத சொல்லாமல் சொல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம இந்த வீடியோக்கள் வழியாக பார்க்குறோம். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். நேற்றுக்கு ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கார். ரெண்டாவது நாள் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அல்லவா தேர்தல் ஆணையம், அதுல உயிரோடு இருக்கக்கூடிய பல பேரை நீக்கம் செய்திருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், பாராளுமன்ற வளாகத்தில் வச்சு ராகுல் காந்தி ஒரு 4-5 பேருடன் தேநீர் அருந்தியது. அவர் என்ன சொன்னார்? இறந்து போனவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது என்று தேர்தல் ஆணையத்தையும் மோடியையும் கிண்டலடித்த காட்சியை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மிகப்பெரிய குழு ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள். சார், எங்களுடைய வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு வாக்களிக்க உரிமை இல்லாமல் செய்திருக்கிறார்கள் சார், நான் ஒரு இராணுவ வீரன் சார், நான் ஒரு தலித் சார், இப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட பட்டியலை சொல்கிறார்கள். அந்த புகைப்படத்தை செய்தியாளர்கள் மத்தியில் ராகுல் காந்தி காட்டிக்கொண்டு சொல்கிறார், இந்த பாருங்க, தேர்தல் ஆணையத்துடைய லட்சணம் இதுதான். ஒரு இராணுவ வீரர்கள், இந்தியாவில் இராணுவ வீரர்களுக்கு கூட வாக்களிக்க உரிமையற்றவர்களாக தேர்தல் ஆணையம் மாற்றி வைத்திருக்கிறது, எவ்வளவு பெரிய மோசமான செயல் அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்றார். ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2022 இருந்து இதோ இன்றைய காலகட்டம் வரையிலும் நான் 22,000 அஃபிடவிட் நான் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறேன். 22,000 வாக்குமூலங்களை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றில் கூட அவர்கள் ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. இதோ அதனுடைய நகல்கள் எல்லாம் என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எல்லாம் அந்த நகலை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாஜகவினுடைய நிலைமை பாருங்களேன். நான் திட்டமாக சொல்கிறேன், உறுதியாக எழுதி சொல்கிறேன், எண்ணப்படுகிறது. ராகுல் மோடியும் அமித்ஷாவெல்லாம் யோகியெல்லாம் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பாங்கன்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க. அவ்வளோ பதட்டத்தில் இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா
தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இனி அவ்வளவுதான், இனிமேல எந்த வாய்ப்பும் இல்லை என்பது தெரிந்து விட்டது. இவ்வளவு காலம் மக்களை ஏமாற்றி தேர்தல் ஆணையத்தை வச்சு, இடியை வச்சு, சிபிஐ வச்சு தான் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்களும் ராகுல் காந்தியும் சேர்ந்து அம்பலப்படுத்தி விட்டார்கள். இனி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் மஹுவா மைத்ரா என்ன சொல்றாங்க தெரியுமா? தலைமை தேர்தல் ஆணையம் அவர்களே, நீங்க நடத்திய சந்திப்பில் நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் மிக அபத்தமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தன. தயவு செய்து பாஜகவுன்னா மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அறிவுதான் எங்களுக்கும் இருக்கிறது என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் அப்படின்னு மஹுவா மைத்ரா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. நகைச்சுவையாக இருக்கா கேட்கும்போது நமக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியை கட்சியை சார்ந்தவர்களும் வெளிப்படுத்தி இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் காங்கிரஸ் கட்சி தெளிவாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உறுதிமொழி பத்திரம் கேட்டு தலைமை தேர்தல் ஆணையர் எங்களை மிரட்டுகிறார். இதுபோன்ற மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். நாங்கள் கேட்குறோம், எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த சொந்த தரவுகளே பொய்ன்னு சொல்கிறாரா? கரெக்டு தானே? அவங்க கொடுத்த தரவுகளுடைய அடிப்படையில் தானே இதெல்லாம் பொய்ன்னு ராகுல் காந்தி நிரூபித்தார். ராகுல் காந்தி என்ன வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாரா? இல்லையே. ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள், ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்காளர் உரிமை யாத்திரை தொடங்கியதும் தலைமை தேர்தல் கமிஷனர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அப்போதுதான் ஒரு தலைமை தேர்தல் கமிஷனர் இருக்கிறார் என்பதையே இந்தியா பார்த்தது. முன்பெல்லாம் ஒரு அனுராக் தாக்கூர், ஒரு சம்பித் பத்ரா அல்லது பாஜகவினுடைய வட்டாரங்கள் என கூறப்படும் ஒரு நபர் போன்றவர்கள் தான் தேர்தல் கமிஷனருடைய சார்பாக பேசி வந்தார்கள். கடைசியாக நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பேசுவதை பார்த்து விட்டோம். மொத்தத்தில் பயந்துருக்கிறாங்க, மொத்தத்தில் பதட்டத்தில் இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், முதல்ல தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? எப்பா அந்த 65 லட்சம் பேருடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல் நீக்கம் செஞ்சிருக்க இல்லையா, அந்த பட்டியலை கொடு அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா உச்சநீதிமன்றம்? முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு? இல்லை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிச்சு. கடுமையாக எச்சரித்தார்கள், கொடுக்கலன்னு நடக்கிறதே வேற அப்படின்னு. ஐயோ நான் கொடுத்துட்றேன் ஐயா, வேற வழி இல்லை ஐயா, செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் வேணுமோ நாங்கள் அப்படியெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நடந்துதா இல்லையா? இன்னொரு விஷயம் கேட்குறேன், இதே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? நாங்கள் ஊரா போய் ஒவ்வொரு வீடா போய் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்றது உண்மைன்னு வச்சுப்போமே, அப்படின்னா இவ்வளவு வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டார்கள்? போலியான வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இதில் சேர்க்கப்பட்டார்கள்? இந்த கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் பதில் இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா, முந்த நாள் தேர்தல் ஆணையர் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார் இல்லையா, ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு கூட சரியா பதில் சொல்ல முடியல. எதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனீங்க? நான் கேட்குறேன், இருந்த பிம்பம் உடஞ்சு போச்சு இல்லையா? இப்போ மோடியை மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தாமல் பாதுகாப்பாக இருக்கலாம். ப்ரெஸ் மீட் நடத்தினா மோடி என்ன ஆவாருங்கிறது நமக்கு தெரியும். தண்ணி குடிச்சா கரண்ட் தாப்பர் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? இந்திய மக்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடக்குன்னு தண்ணி குடிச்சதை பார்த்துருக்கீங்களா? பாராளுமன்றத்தில் கேள்வி நேரங்களில் குறிப்பாக ராகுல் காந்தி, மஹுவா மைத்ரா மாதிரியான, ஜான் பிரிட்டாஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசக்கூடிய நேரத்தில் தண்ணியை முடக்குன்னு குடிக்கிற மோடியை பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரியும். ராகுல் பேசுகிறாருன்னா வெளியே உட்கார்ந்துருப்பாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இது மாதிரி இப்போ எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு. தேவையில்லாமல் ப்ரெஸ் மீட் கொடுத்து திரும்பவும் மாட்டிக்கணுமா தேர்தல் ஆணையம்? எதுக்கு இது? எப்படி இருப்பினும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தேர்தல் ஆணையம் முதல்ல ராஜினாமா செய்தா இல்லை பாஜக மோடி ராஜினாமா செய்கிறாரா? இதுக்குள்ளதான் இனி போட்டியே நடக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.